ஹீரோ இந்த பொண்ணு ரத்தத்தை குடிப்பான்னு தெரிஞ்சதுமே யார் நீன்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்பதான் இந்த பொண்ணு நான் வேதாளன்ற உண்மையை சொல்றா. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷ ரத்தத்தை மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா மனுஷங்களுக்குள்ளேயே ஜாதி வெறி பிடிச்சி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவங்களுக்குள்ளே கெட்ட ரத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு குடிக்காமலே விட்டுருவாங்க. ஆனா அவங்களுக்குள்ளே இருக்க வேதாளம் இந்த விதியெல்லாம் மீறி மனுஷங்களோட ரத்தத்தை குடிச்சு அவங்களையும் வேதாளமாக்கி இவன் தலைவரா வரான். இவன் விதியை மீறினதுனால தான் குகையிலே பிடிச்சி அடைச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோக்கு இந்த பொண்ணு ஒரு வேதாளம் தெரிய வருது. அப்பன்னு பார்த்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்த 4 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ண வராங்க. பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் வேதாளமா தான் இருப்பாரு. இந்த பொண்ணை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிராரு. அது மட்டும் இல்லாம உன்னை பிடிக்க ஃபாலோ பண்ணிட்டு வந்த வேதாளங்க தான் இவங்க 4 பேரையும் கொண்டு இருக்காங்க. சோ நீங்க இருக்கிறது இவங்க குடும்பத்துக்கு தான் ஆபத்தா இருக்குன்னு சொல்லிட்டு ஊருக்கே கிளம்ப சொல்றாரு. இதை கேட்ட இந்த பொண்ணுமே இங்க இருந்து கிளம்புறா. ஆனா ஹீரோ இந்த பொண்ணை பஸ் ஏத்தி விட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த பொண்ணு பிரிய முடியாம கார்ல ரொம்ப ஃபாஸ்டா வரும்போது ஆக்சிடென்ட்ல இறந்து போறான். அப்ப இந்த பொண்ணு ஹீரோவை கடிச்சு அவளோட ரத்தத்தை உரியிறா. சோ ஹீரோவும் வேதாளமா மாறிடுறான். இது தெரிஞ்ச ஹீரோ ரொம்பவும் கஷ்டப்படுறா. ஆனா இந்த பொண்ணு உன்னை விட்டு நான் பிரிய மனசு வரல, அதனால தான் உன்னோட உயிரை காப்பாத்தி வேதாளமா மாத்திடுன்னு சொல்றா. அன்னைக்கு இவனுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறா. அப்ப இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு எல்லா உண்மையும் சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பா இதெல்லாம் நம்பாம நான் மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. அப்போ ஒரு பையன் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பேய் அடிச்சதுல இருந்தே ஓனாயா மாற முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதையுமே உனக்கு எப்போ ஒரு வேதாளத்தோட ரத்தம் கிடைக்குதோ அப்பதான் அவனால மாற முடியும்னு சொல்லிட்டு போறான். அங்க ஹீரோட அப்பா ஹீரோவை கூட்டிட்டு வந்து மந்திரவாதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அவனை திரும்ப மனுஷனா மாத்த முடியுமான்னு கேட்கறாரு. ஆனா இந்த மந்திரவாதி முடியாதுன்னு சொல்லிடுறாரு. பட் இவர் இதுக்கு முன்னாடி போனவனா கூட்டிட்டு வந்து இப்ப போனானே அவன் தான் வேதாளம். சோ அவனோட ரத்தத்தை மட்டும் உன் ஃப்ரெண்டு குடிச்சா நான் திரும்ப ஓனாயா மாறிடுவான்னு சொல்லிட்டு அவனை துணியை மோப்ப முடிக்க கொடுத்து அனுப்புறாரு. இங்க ஹீரோவும் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் வருவான்னு பார்த்தா அப்பன்னு பார்த்தா அந்த ஓனாய மனுஷன் அந்த துணியை மோப்ப முடிச்சுட்டே வந்துடுறான். இப்ப இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்து ஹீரோ வேற வழி இல்லாம ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தை மட்டும் கொடுக்குறான். அதை குடிச்சதுமே அவன் பெரிய ஓனாயா கொடூரமா மாறுறான். ஆனா இந்த ஒரு சொட்டுக்கு இவ்வளவு சக்தி கிடைச்சா உடம்பு ஃபுல்லா குடிச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிரா. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. பட் என்னோட வீட்டுல இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு இன்னும் நீ ஏன் போகாம இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோ வேதனமான விஷயத்தை சொல்றாங்க. சோ ஹீரோவால தான் இந்த பொண்ணு போக மாட்டான்னு ஹீரோக்கு மயக்க மருந்து கொடுத்து மயக்க அடிச்சிடறாங்க. இப்ப இந்த பொண்ணையுமே இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா ஹீரோயின் மனுஷனை கடிச்சு விதியை மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு குகையில போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோ இதை கேட்டதுமே ஹீரோயினை காப்பாத்தியே அவன் சொல்லிட்டு அவங்க இடத்துக்கே வந்துடுறாரு. ஆனா அங்க இந்த பொண்ணை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்த ஹீரோவும் எவ்வளவு கைட்ட ட்ரை பண்றான். ஆனா முடியாம போகும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். அப்ப இதை பார்த்துட்டு இருந்த அந்த குகையில இருந்து வந்த ஆக்ஷன் ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடான். ஒரு சமயத்துல கொன்னே போட்டுறான். ஆனா அங்க இருந்த தெய்வத்தோட இதயம் உடஞ்சி அதுல இருந்து வந்த சக்தி ஹீரோ மேல பட்டு ஹீரோக்கு திரும்பவும் உயிர் வந்துருது. இப்ப ஹீரோட சக்தி ரொம்ப அதிகமாகி அந்த ஆக்ஷனை லாக் பண்ணி அந்த குகையிலே திரும்பவும் போட்டுறாங்க. தென் கடவுளோட சக்தியை கிடைச்சதால ஹீரோவே தலைவனாக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல ஆக்ஷனை பெரிய சக்தி கொண்ட ஒருத்த வந்து தூக்கிட்டு போயிடுறான். சோ வெளியே போனா மனுஷனை கடிச்சு அவனோட சக்தியை அதிகப்படுத்திப்பான்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோமே நானே அவனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆனா இந்த சக்தி உனக்கு பத்தாது, ஒரு ஓனாயோட ரத்தத்தை குடிச்சாதான் உனக்கே சக்தி பெருகுன்னு சொல்றாங்க. பார்த்தா அதே டைம்ல ஹீரோட ரத்தத்தை குடிச்ச ஓனா இந்த உலகத்துக்கே வந்துடுது.